ஆதியாகமம் 42:36 42ஆம் அதிகாரம் 36 அவர்கள் தாப்பனாகிய யாக்கோபு அவரை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். பாருங்க, இப்போ தான் யாக்கோபுடைய பிள்ளைகள் தானியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போயிட்டு வரான். யாக்கோபுக்கு தெரியாது யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. அவனுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் அங்கே எகிப்தில் அரசாண்டு கொண்டு இருப்பது யோசேப்புன்னு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, அடுத்த தடவை போய் நாங்கள் தானியம் வாங்கினோம்னா பென்யமீன் எங்கள் கூட வரணும், அப்போ தான் எங்களுக்கு தானியம் கடை கொடுப்பான், இல்லைனா அங்கே இருக்கிற அதிபதி எங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த விதமாக யாக்கோபு பேசுகிறார். யாக்கோபுடைய பார்வையில் இழப்புக்கு மேலே இழப்பு நேரிடுகிறதா அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். யோசேப்பு போனால், அடுத்து இப்போ சிமியோன் போயிட்டான், அடுத்து இவங்க பென்யமீனை கூப்பிட்டு போனால் அவனும் போயிடுவான். ரைட்? அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. ஆனால் ஆக்சுவலாக என்ன சிச்சுவேஷன்? கர்த்தர் யாக்கோபுடைய குடும்பத்தை பாதுகாத்து அவர்கள் ஒரு தேசமாக பலுகி பெருகும்படி எகிப்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். இது நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் யோசேப்பை ஆல்ரெடி எகிப்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. எகிப்துக்கு அனுப்பிச்சு யோசேப்பின் மூலமாக எகிப்தையும் பார்வோனையும் காப்பாற்றியிருக்கிறாரு. இப்போ அந்த பார்வோனுடைய குடும்பமும் எகிப்து தேசமும் யோசேப்புக்கு கடமைப்பட்டிருக்குது. அதனால தான் அவங்க யாக்கோபையும் அந்த குடும்பத்தையும் வரவேற்கிறாங்க. அந்த இடத்துல வச்சு தான் யாக்கோபின் குடும்பம் இஸ்ரவேல் தேசமாக பலுகி பெருகி ஒரு பலத்த தேசமாக மாறுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் இதுக்கான ஆயத்தங்களெல்லாம் செஞ்சிட்ருக்கிறார். ஆனால் யாக்கோபு பாருங்கள், யோசேப்பை இழந்த அந்த நாட்களில் இருந்து மன துக்கத்துக்குள்ளே போய் எல்லாமே நெகட்டிவாகவே யோசிச்சுட்ருக்கிறார். நான் இந்த துக்கத்தோட கல்லறைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கிறார். அவரால் கர்த்தருடைய கரத்தின் கிரியையை பார்க்க முடியல. கர்த்தர் நடப்பித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அவர் கண்ணுக்கே படலை. எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கிறார். சில சமயம் நம்முடைய சூழ்நிலைகளில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்குதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாச கண்களை திறந்து நாம் பார்க்க வேண்டும். உண்மை என்னன்னா, சர்வ வல்லவராகிய கர்த்தர் சகலத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். உங்களை தன்னுடைய திட்டத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். தன்னுடைய பெருக்கம், தன்னுடைய உயர்வுக்கு நேராக உங்களை நடத்தி செல்கிறார்.